சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் இன் C++. ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் நிறைய டைப் இருக்குது. ஸோ அதில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா, எப்போல்லாம் கிளாஸுக்கு இன்சைடில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோடிங்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளாஸோட நேம் விஜய் சங்கர்னு கொடுத்துருக்கேன். ஸோ பப்ளிக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளாஸ் நேம் என்ன கொடுக்குறோமோ அதே நேம் தான் கன்ஸ்ட்ரக்டரை கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேராமீட்டர்ஸும் நம்ம கொடுக்கல, நல்லா வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இட் இஸ் அ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் ஒரு கோடிங் எழுதுனேன். சி அவுட்டில் ஹலோ தலைவா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன், நான் உருவாக்குன இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் வி. இப்போது நான் இந்த கோட் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளாஸுக்கு எப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஓகேங்களா? ஸோ விஜய் சங்கர் அப்படின்ற கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ கிளாஸோட நேமும் கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் சேமாக இருக்கணும். ஸோ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரில் வந்து என்ன கொடுத்துருக்குமோ அது எக்ஸிக்யூட்டட் ஆகும். ஸோ பாருங்கள், ரன் கொடுக்குறேன். ஸோ நம்ம கொடுத்த அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அவைலபிளாக இருந்துச்சு, ஹலோ தலைவா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட்டில் வந்து ஓகே, இந்த வீடியோவில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கில் சந்திக்கலாம்.